மூன்று தேவிகளின் அருள் கடாட்சமும் வளமும் பொருளும் அழகும் பெற்ற பெனுகொண்டா என்னும் வைஷ்ய நகரம் உலக நன்மைக்காக ரிஷிகளும் முனிவர்களும் யாகங்கள் செய்து செழிப்பாக வாழ்ந்து வந்தார்கள். பெனுகொண்டா அதை சுற்றிய 18 பட்டிகளுக்கு வைஷ்ய தலைவராக குசும செட்டியார். அவருக்கு குசுமாம்பாளுடன் திருமணம் நடந்தது. அவர்களுக்கு குழந்தை இல்லை. தனது குலகுருவை ஆலோசித்தார்கள். குருவின் ஆணைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து யாக புருஷன் கொடுத்த கனியை உண்டு வாசவி விருபாஷன் என்ற 2 குழந்தைகளை பெற்றனர். விருபாஷன் கல்வி போர் பயிற்சியிலும் வாசவி கல்வி நடனக்கலையிலும் தேர்ச்சி பெற்றார்கள். வாசவி ஆன்மீகத்தில் நாட்டமுடையவளாக இருந்தாள். அதே சமயம் ஆந்திராவை ஆட்சி செய்த விஷ்ணுவர்தன் திக் விஜயம் முடித்து பெனுகொண்டா வள்ளியில் வருகிறார். அவரை குசும செட்டி தலைமையில் மக்கள் அனைவரும் வரவேற்றார்கள். மக்களின் உபசரிப்பில் மயங்கினான். அவன் கண்ணில் வாசவியும் தென்பட்டாள். அவள் அழகில் மயங்கிய மன்னன் குசும செட்டியாரிடம் பெண் கேட்கிறார். அதை கேட்டு அனைவருக்கும் அதிர்ச்சி. ஏனென்றால் அவர் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளுடன் இருக்கிறார்.